அனைவருக்கும் வணக்கம் சகோதர சகோதரிகளே, நண்பர்களே. நாம இந்த கிளாஸ் உங்களுக்கு ஸ்கிரீனிங் ஆகிட்டு இருக்கும்னு நம்புறேன். அதுல உள்ள இந்த பகுதியில நம்ம கடந்த வகுப்புல முடிச்சிருந்தோம். கூட்டுநிலை பெயரச்சங்கள் தான் நம்ம கடைசியா பார்த்தது. கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி. சொல்லத்தக்க செய்தி நிறைய இருக்கு, வகுப்புக்கு நடுவுல பார்ப்போம். அது ஒரு கூட்டுநிலை பெயரச்சம் அப்படிங்கிறத நம்ம நினைவுல வச்சுப்போம். இது அத்தனையுமே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம கவனம் செலுத்த வேண்டியது இல்லை. ஏற்கனவே நம்ம கவனம் செலுத்திய பகுதி, அதுல இருந்து தான் சில விஷயங்கள் தொகுப்பா கொடுத்துருக்காங்க. அடுத்தது கூட்டாஞ்சோறு அப்படிங்கிற ஒரு தலைப்பு, பண்பாடு அப்படிங்கிற ஒரு பகுதியில வந்திருக்கு. இதுல முழுக்க முழுக்க என்னன்னா, கிராமிய மக்களினுடைய வாழ்வியல் முறை, சிற்றூர் மக்களினுடைய வாழ்வியல் முறை, பண்பாட்டு மொழி, வட்டார இலக்கியங்கள், அதே போல தொகைநிலை தொடர். நம்ம ஏற்கனவே தொகாநிலை தொடர் பார்த்துட்டோம். தொகைநிலை தொடர் அதை நம்ம பார்க்க போறோம். அற இலக்கியம். இதுல கொடுக்கப்பட்டிருக்க பகுதிகள் 10ஆம் வகுப்பு. இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போற பகுதி 10ஆம் வகுப்பு. பக்கம் 45, இயல் 3, விருந்து போற்றுதும் அப்படிங்கிற பகுதியில நம்ம தொடங்க போறோம். விருந்து போற்றுதல் தமிழர் மரபில ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை பத்தி இலக்கியங்கள் நிறையவே வலியுறுத்துது. இது தனித்த பண்பு, தமிழருடைய தனித்த பண்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருந்தோம்பல் குறித்த 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் சிதம்பரத்துல உள்ளது, அதை குறித்திருக்காங்க. விருந்தோம்பல் அப்படின்னா என்னன்னா, நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு முகமலர்ச்சியோட வரவேற்று அவங்களுக்கு உணவு இடம் கொடுத்து அன்பு பாராட்டுவதுதான் விருந்தோம்பல். விருந்தினர்னா இப்போதைக்கு நம்ம உறவினர் அப்படிதான் நம்ம கருதுறோம். ஆனா உறவினர் வேறு, விருந்தினர் வேறு. இது உறவினர் அப்படிங்கிறது நம்ம தெரியும், உறவுகள், இரத்த பந்தங்கள், அதன் மூலமாக கிடைக்கப்பட்ட உறவுகள். விருந்தினர் என்பது புதியவர்கள், முற்றிலும் புதியவர்களை தான் நம்ம விருந்தினர் அப்படின்னு சொல்லுவோம். விருந்தே புதுமை அப்படின்னு சொன்னவர் தொல்காப்பியர். குறிப்பெடுத்துக்கிறோம், விருந்தே புதுமைன்னு சொன்னவர் தொல்காப்பியர். திருவள்ளுவர் இல்லறவியல், அதுல விருந்தோம்பல்னு ஒரு அதிகாரமே இருக்கு. இல்லறம்ங்கிறது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே வருபவர்களை முகமலர்ச்சியோடு வரவேற்க வேண்டும். அதை மோப்ப குழையும் அனிச்சம் அப்படிங்கிற ஒரு குறள்ல சொல்லியிருக்காங்க. விருந்தினரை போற்றுதல் என்பது இல்லற கடமை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். ஒரு குறிப்பு, உங்க ஸ்கிரீன்ல ஒரு முறை நீங்க டச் பண்ணா ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஸ்கிரீனா, ஃபுல் ஸ்கிரீன்ல வச்சு பாருங்க. அடுத்த ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. கோவலனை பிரிந்து வாழக்கூடிய கண்ணகி அவன் பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணி வருந்துவதாக இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல குறிப்பிட்டிருக்காங்கிற குறிப்பை கொடுத்திருக்காங்க. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். கல்வியும் செல்வமும் இருந்தால் அவங்க விருந்தும் ஈகையும் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல கலிங்கத்து பரணியில செயங்கொண்டார் விருந்தினருக்கு உணவிடுவோர் அவங்களுடைய முகமலர்ச்சியை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல தனித்து உண்ணாமை, இது தமிழருடைய விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. ஒரு அமுதமே கிடைத்தால் கூட நான் மட்டுமே உண்ணாது பிறருக்கும் கொடுக்கிறது தான் நல்ல பண்பு. அதனாலதான், அப்படி கொடுக்கிறவங்களாலதான் இந்த உலகம் நிலைத்திருக்கிறது அப்படிங்கிறத, உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதனையினும் இறுதி என தமியர் உண்டலும் இலரே அப்படிங்கிற புறநானூற்று பாடல் மூலயமாக கடலுள் மாய்ந்த இளம் பெரு வழுதி குறிப்பிட்டுள்ளார். இதெல்லாம் நீங்க அப்படியே ஒரு முறை பார்த்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த தேர்வுல ஞாபகம் வந்துடும். காரணம், இதை நீங்க ஒரு முறை பார்த்தாலே போதும். இதை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே, ஆப்ஷன்ல இதுல உள்ள 3 தான் கொடுத்திருப்பாங்க. திருக்குறள் கொடுத்திருப்பாங்க, சிலப்பதிகாரம் கொடுத்திருப்பாங்க, புறநானூறு கொடுத்திருப்பாங்க. இதுல திருக்குறள் நம்ம ஆப்ஷன்ல எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா அதனுடைய வரி வடிவம் நமக்கு தெரியும், அடி வடிவம் நமக்கு தெரியும். ஸோ மிச்சம் இருக்கிற சிலப்பதிகாரம், புறநானூறு. இதுல இந்த விஷயம் தொடர்ச்சியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கிட்டு, இந்த 2 சிலப்பதிகாரமா புறநானூறா, இந்த 2 தான் நமக்கு ஆப்ஷன். அதுல நம்ம தேர்ந்தெடுக்கணும். இந்த உண்டாள் அம்மாங்கிறத நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம படிச்சிருக்கோம். அநேகமா இந்த 2012க்கு முன்பு நியமனம் செய்யப்பட்டவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த பகுதி வந்திருக்கும். ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கிறோம். இது புறநானூறு. இதை எழுதியவர் கடலுள் மாய்ந்த இரம்பெழு வழுதி அப்படிங்கிறவங்க. அதே போல இந்த வழி அனுப்புதல் அப்படிங்கிறது இன்னைக்கும் இது இருக்கக்கூடிய பண்பு. நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க வந்தாங்கன்னா அவங்க திரும்பி போகும்போது அவங்க போற வரலையும் வீடு வாசல் வரலையும் போயிட்டு அவங்கள நம்ம அனுப்பி வச்சுட்டு வருவோம். இதுக்கு ஏற்கனவே ஒரு கணக்கு இருந்திருக்கு. ஒரு 7 அடியாவது குறைந்தபட்சம் நடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு கணக்கு வச்சிருந்திருக்காங்க. 7 அடி வரலையும் அந்த பூட்டப்பட்ட தேர் வரலையும் போகணும்
அப்படின்னு. இத காலின் 7 அடி பின் சென்று அப்படின்னு பொருணராற்று படையில சொல்லியிருக்காங்க. இலக்கணம் தான் அதிகமா வரும், டெக்ஸ்ட்ல ரொம்ப கம்மியா தான் வரும் பாடப்பொருள்ல. இருந்தாலும் நம்ம கூடுதல் கவனம் கொடுப்போம், ஏன்னா ஒவ்வொரு மதிப்பெண்ணும் முக்கியம். அல்லில் ஆயினும் இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விருந்தோம்பல்ங்கிறது ஒரு சிறந்த பண்புகள்ல ஒண்ணு. ஒரு நடு இரவுல ஒரு புதியவர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா கூட அவருக்கு நம்ம வரவேற்று சாப்பாடு போடணும். இது வந்து தமிழருக்கு உண்டு. அல்லில், அல்னா நமக்கு தெரியும், அல்லங்காடி ஏற்கனவே பார்த்திருக்கோம். அல்னா இரவுன்னு அர்த்தம். அல்லங்காடி இரவில் செயல்படக்கூடிய அங்காடிகள். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் நச்சினையில வரக்கூடியது. இன்மையிலும் விருந்தோம்பல், ரொம்ப நம்மளால முடியல, வறிய நிலைமை அப்படின்னா கூட அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணி விருந்தளிக்க கூடியதான் நம்ம முன்னோர்கள் இருந்திருக்காங்க. தானியம் இல்லைன்னா அந்த விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் குத்தி விருந்தளித்தால் தலைவி அப்படின்னு புறநானூர்ல வருது. அதே போல முதல் நாள் வந்த விருந்தினரை அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யறதுக்கு பொருள் தேவைப்பட்டதனால தன்னுடைய பழைய வாளை கொண்டு போய் பணயம் வைத்தான் தலைவன் அப்படிங்கிறதையும், அடுத்த நாளும் விருந்தினர் வந்ததுனால தன்னுடைய கருங்கோட்டு சீரியாடு அதை பணயம் வைத்தார் அப்படிங்கிறதும் புறநானூறு. அதே போல நிலத்திற்கேற்ற விருந்து இந்த பகுதியில் பார்த்தோம்னா, நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் உணவும் கொடுத்தனர். நெய்தல் நிலத்தவர், நெய்தல்னா நமக்கு தெரியும் கடலும் கடல் சார்ந்த பகுதியும், அந்த நிலத்துல பாணர்கள் வந்தா அவங்களுக்கு குழல் மீன் கறி உணவு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றது சிறுபானாற்றுப்படை. விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை. ஒரு வீட்டுல கதவை மூடும்போது யாராவது வெளியில உணவு உண்ண வேண்டியவர்கள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிற வழக்கம் இருந்திருக்கு. பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவில் உலரோ, குறுந்தொகையில இந்த விஷயம் இருக்கு. ஒரு முக்கியமான ஒரு கவிதை கொடுத்திருக்காங்க. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடு. கவிஞர் அம்சப்பிரியா அவர்கள் எழுதியது, கவனத்துல வச்சுக்கிறோம். அதே போல உற்றாரோடு நின்ற விருந்து அப்படிங்கிற பகுதியில என்ன தகவல் கொடுத்திருக்காங்க. சங்க காலத்திலிருந்தே அரசர்களாக இருந்தாலும் வறியவர்களாக இருந்தாலும் விருந்தினர்களை போற்றினார்கள். இந்த கால மாற்றம், சங்க காலத்திலிருந்து இடைக்காலம், நவீன காலம், பின்னவீனத்துவ காலம் இதெல்லாம் வரும்போது புதியவர்களை வீட்டுக்கு அழைத்து உணவிடுவது குறைந்தது. இப்போ விருந்து அளிக்கிறது குறையும் போது சத்திரங்கள் பெருகுது. நாயக்கர்கள், மராட்டியர்கள் அவங்க ஆட்சி காலத்துல மிகுதியான சத்திரங்கள் வழி செல்பவர்களுக்காக கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். புதியவர்களை நம்ம விருந்தினர்களாக ஏற்பது குறைந்து விட்ட காலத்துல குறைந்தபட்சம் ஓரளவு தெரிஞ்சவர்களை மட்டும் விருந்தினர்களாக ஏற்றிருக்காங்க. அவங்க படிப்படியாக உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அவங்கள மட்டும்தான் விருந்தினர்களாக போற்றும் நிலைக்கு மாறினார்கள். அப்போ இதுக்கு முன்னாடி சங்க காலத்துல எல்லாம் யார் வந்தாலும் சாப்பாடு, இப்போ அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க வந்த சாப்பாடு, இப்போ உறவினர்கள் வந்தால் மட்டும்தான் சாப்பாடு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து நிற்போம் அப்படிங்கிற தகவல். விருந்தோம்பல் இன்றும் இப்போ திருவிழா காலங்கள்ல ஊருக்கு வரக்கூடிய புதியவர்களையும் அழைத்து விருந்தளிக்கிறத காண முடிகிறது. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். திருமணத்தை உறுதி செய்தல், நிச்சயதார்த்தம், திருமணம், வளைகாப்பு, பிறந்த நாள், புதுமனை புகு விழா, இதெல்லாம் இல்ல விழாக்கள். அதுல மிகுதியான விருந்தினர்களை வரவேற்று உணவளித்து மகிழ்ந்தனர். நல்ல வேலை, இந்த பழக்கம் இன்னும் வரலே இருக்கு. அதே போல காலப்போக்கில் வீட்டில் நடைபெற்ற விழாக்கள் திருமண கூடங்களுக்கு இடம்பெயர்ந்து விட்டன. இதுல வந்து பந்தியில பரிமாறுற வரலையும் அதுக்கு நம்ம ஒரு டீமை செட் பண்ணி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் குழுவை நம்ம பண்றோம். அதை புரிஞ்சுக்க முடியுது. பல இடங்களில் இது இல்லை, அந்த உறவினர்களை வந்து நின்று உபசரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஆனால் இங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இதையும் நாம் மறுப்பதற்கு. இப்போ வாழை இலையில் விருந்துங்கிற தலைப்புல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாழை இலை, தலை வாழை இலை, அது வந்து நமக்கு தெரியும் வாழை மரத்தினுடைய. இதுல தலைவாழை இலையில வந்து விருந்தினருக்கு உணவளிப்பதுங்கிறது நம்முடைய மரபு. முக்கியமா மதிய உணவு, காலையில டிஃபன் ஏடு, சாப்பாட்டு ஏடுன்னு நம்ம ரெண்டா பிரிச்சுட்டோம். இந்த
மதிய உணவுக்கு தான் தலைவாழை இப்ப பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. அதுல உணவு பரிமாறும் முறை, இடப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதி, ஆக்சுவலா வலப்பக்கம் விரிந்த பகுதி இருக்கணும். இதுதான் முதல்ல வந்திருக்கணும். ஏன்னா வலப்பக்கம் தான் நம்ம வலது கை வரும். அதுலதான் நம்ம உணவு உண்ணக்கூடிய பழக்கம் உடையவர்கள் அதிகமாக இருப்பதனால. ஏன்னா இப்ப இடது ஓரத்துல உப்பு, ஊறுகாய், இனிப்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கணும். அதே போல வலது ஓரத்துல காய்கறி, கீரை, கூட்டு இதெல்லாம் நிறைய எடுத்துக்கணும். நடுவுல சாதம், இது மத்தியமமாக எடுத்துக்கொள்ளணும். அதே போல உண்பவர்கள் மனமறிந்து அவர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுகளை பரிமாறுவாங்க அப்படிங்கிற செய்தி இருக்கு. அதை பார்த்துருக்கோம். பண்டைய தமிழர் இல்லங்கள்லையும் உள்ளங்கள்லையும் விருந்தோம்பல் பண்பாடு மிகவும் செழித்திருந்திருக்கு. அந்த உயரிய தமிழ் பண்பாடு தான் இன்னைக்கும் தமிழர்களால் பின்பற்றப்படுது. இப்போ எல்லாம் விழாக்கள்ல சப்போஸ் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருடைய இல்லங்களிலும் தான் விழாக்கள் கொண்டாடப்பட்டு வந்தன. திருமணமே வீட்டில தான் நடக்கும். ஒரு பந்தல் போட்டு நடத்துவாங்க. இப்போ நம்ம மண்டபத்தை நோக்கி நகர்ந்துட்டோம். கூட்டம் அதிகம், வசதிகள் அதிகம். நாம அந்த பழைய அந்த அடாப்ட் பண்ணிக்கிற தன்மை இல்லை, சூழலை ஏற்றுக்கொள்கிற பண்பும் இல்லை. அப்படிங்கிறதுனால எல்லாருமே அந்த நேரத்துல நம்ம வசதியான ஒரு சூழ்நிலையை ஏத்துக்கிறோம். அப்போ சில விஷயங்களை நாம இழக்கிறோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தகவல். அமெரிக்காவில் மினசோட்டா தமிழ் சங்கம் வாழை இலை விருந்து விழா ஆண்டுதோறும் கொண்டாடுறாங்க. அதுல விருந்து வைக்கிற வாழை இலையில பாரம்பரிய முறையில விருந்து வைக்கிறாங்க. முருங்கைக்காய் சாம்பார், மோர் குழம்பு, வேப்பம்பூ ரசம், வெண்டைக்காய் கூட்டு, திணை பாயாசம், அப்பளம் இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ற ஒரு தகவல் இருக்கு. அடுத்தது காசி காண்டம் நூல்வெளி. காசி நகரத்தினுடைய பெருமைகளை கூறக்கூடிய நூல் தான் காசி காண்டம். இந்த நூல்ல துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையக்கூடிய நன்மைகள் இவையெல்லாம் இருக்கு. இது இல்லொழுக்கம் கூறிய அப்படிங்கிற ஒரு பகுதியினுடைய 17வது பாடல். துர்க்கையின் அரசர் அதிவீர ராம பாண்டியர் தமிழ் புலவராகவும் இருந்தார். இவர் இயற்றிய நூல் தான் காசி காண்டம். இவருடைய மற்றொரு நூல் வெற்றி வேர்க்கை. அது நருந்தொகை, சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்குது. சீவலமாறன் அப்படிங்கிற ஒரு பட்டப்பெயர் அவருக்கு உண்டு. நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை 18 கூர்ம புராணம் இதெல்லாம் இவங்க இயற்றிய நூல்கள். அந்த பழங்காலத்துல கொற்கை நமக்கு தெரியும். இப்போதைய கேரளாவின் ஒரு பகுதி, அதுக்கு முன்னாடி சேர நாட்டினுடைய ஒரு பகுதி. அங்க இருந்தவங்க காசி நகரத்தோட தொடர்புல இருந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் தமிழர்கள் இந்த பகுதியில் உள்ளவங்க எல்லாருமே காசியோட தொடர்புல இருந்திருக்காங்க. காசியில உள்ளவங்க ராமேஸ்வரத்தோட தொடர்புல இருந்திருக்காங்க. தமிழர்கள் தமிழ் புலவராகவும், அதாவது மன்னர்கள் தமிழ் புலவர்களாகவும் இருந்திருக்காங்க. வடமொழியில புலமை பெற்றவர்களாகவும் இருந்திருக்காங்க. அதுல இருந்து மொழி பெயர்த்திருக்காங்க அப்படிங்கிற குறிப்புகள்லாம் இவங்களுடைய விஷயத்திலே தெரியும். காசி காண்டம், அதிவீர ராம பாண்டியர். இவங்க விருந்தோம்பல் நெறி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. சொல்லும் பொருளும். எதிரின் அப்படின்னா எதிர்ப்படின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். வந்தால். திருந்துர நோக்கல், மகிழ்ச்சியாக பார்த்தல். செப்பல், கூறுதல். நம்ம ஏற்கனவே செப்பல் அப்படிங்கிறதுக்கு செப்பல் ஓசை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அருகுற, அருகு, அருகில் ஞாபகம் வச்சுக்கிறோம். முகமன். இந்த முகமன்கிறது இப்ப கூட நம்ம பயன்படுத்துற வார்த்தை தான். முகமன் விசாரித்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா முகமன்னாலே ஒருத்தரை விசாரிக்கிறது தான், நலம் கூறி வினவுறது, விசாரிக்கிறது தான். பாடப்பகுதிக்குள்ள போறோம். செய்யுள் பகுதி. விருந்தினனாக ஒருவன் எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திருந்துர நோக்கல், வருக என உரைத்தல். மீண்டும் சொல்றேன். விருந்தினனாக ஒருவன் எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திருந்துர நோக்கல், வருக என உரைத்தல், எழுதல் முன் மகிழ்வன செப்பல். அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பொருந்து மற்ற அவன் தன் அருகுற இருத்தல், போமெனில் பின் செல்வதாதல், பரிந்து நன் முகமன் வழங்கல், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. கிட்டத்தட்ட நமக்கு இதுல நம்ம சில விஷயங்கள் நமக்கு புரிஞ்சிருக்கும். இல்லொழுக்கம் அப்படிங்கிற பகுதியில செய்யுள்பா எண் 17 பொருள் பார்த்துறோம்.
விருந்தினராக ஒருத்தர் வந்தா அவங்கள வந்து வியந்து உரைத்தல். நோட் பண்ணிக்கிறோம். இது கூட குறிப்பிடத்துக்க வேண்டியதில்லை, மொத்தம் நம்ம எண்ணிக்கை முக்கியம். வியந்து உரைத்தல், நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல், முகமலர்ச்சியுடன் அவரை நோக்குதல், வீட்டிற்குள் வருக என வரவேற்றல், அவரின் எதிரில் நிற்றல், மனம் மகிழும்படி பேசுதல், அருகிலேயே அமர்ந்து கொள்ளுதல், விடைபெற்று செல்லும் போது வாயில் வரை பின்தொடர்ந்து செல்லுதல், அவரிடம் புகழ்ச்சியாக முகமன் கூறி வழி அனுப்புதல் ஆகிய 9 செயல்கள் விருந்தோம்பல் செய்யறதுல முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத அதிவீர ராம பாண்டியன் அவர்கள் அந்த செயல் வழியா நமக்கு கொடுத்துருக்காங்க. பாடப்பகுதி நம்ம நினைவில் வச்சு. அடுத்தது கவிதை பேழை, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், குமர குருபரர். நமக்கு தெரியும் செய்யுள் வேற, பாடல் வேற. பண் செய்யுள் ரெண்டுமே வேற. பாணர்கள் பண் அப்படின்னாலே அது இசையோட உள்ளதுதான். இயல் இசை நாடகம்னு முத்தமிழ்னு சொல்லுவோம். நம்முடைய தமிழுக்குன்னு தனியே ஒரு இசை வடிவம் இருந்தது. நம்ம எல்லோருக்குமே தெரிந்த காவடி சிந்து. இது போல ஏகப்பட்ட வடிவங்கள் இருந்தது. அதுல ஒரு சந்த வகையில் உள்ளதுதான் எழுதப்பட்டதுதான் பிள்ளை தமிழ். நூல்வெளியை பார்த்துடுறோம். குமர குருபரர், இவருக்கும் காசிக்கும் தொடர்பு உண்டு. இவங்க இயற்றிய முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், இது வந்து செங்கீரை பருவம், அதனுடைய 8ஆம் பாடல். இந்த செங்கீரை பருவம்னா என்னங்கிறத பின்னாடி பார்த்துக்கோம். செங்கீரை பருவத்துல 8ஆம் பாடல் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், நிறைய முறை பார்த்திருக்கோம். இது குறிப்பிடுத்துக்க வேண்டியது சிற்றிலக்கியங்கள் 96, அதுல ஒண்ணுதான் பிள்ளை தமிழ். இதுல இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவாங்க. 10 பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாடல் அப்படின்னு ஒரு 100 பாடல்கள் இருக்கும். ஆண்பார் பிள்ளை தமிழ், பெண்பார் பிள்ளை தமிழ் 2 வகை இருக்கும். குமரகுருபரன் காலம் வந்து 17ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி அந்த மொழிகளில் எல்லாத்திலையுமே புலமை மிக்கவர். கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை, இவ்வளவு நூல்கள் எழுதியிருக்காங்க. செங்கீரை பருவம் அப்படின்னா என்ன? செங்கீரை செடி காற்றுல ஆடுறது மாதிரி குழந்தையினுடைய தலை வந்து 5-6 மாதங்கள்ல மென்மையாக அசையும். இதான் செங்கீரை பருவம். இந்த பருவத்துல குழந்தை வந்து தன்னுடைய கையை ஊனி ஒரு காலை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்த்து முகமசைத்து ஆடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, செங்கீரை பருவம் பிள்ளை தமிழ், குமரகுருபரர், 17ஆம் நூற்றாண்டு. இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது இவங்க எழுதுனதுல திருவாரூர் மும்மணி கோவை நம்ம பக்கத்துல உள்ளது, அதை ஞாபகத்துல வச்சுக்கிறோம். நம்ம பக்கத்துல நான் தமிழ்நாடு முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் எங்க பக்கத்துல உள்ள சொல்லிக்கிட்டு இருக்கோம். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழோட மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதை தொடர்பு பிடிச்சு நாம ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு மேல மீதம் உள்ளதெல்லாம் குறிப்பெடுத்துக்குங்க. செம்போ நடிச்சிரு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட, திருவரை அறைஞா நரமறையொடியோ மொழி திகழரை வடமாட, இதே போலதான் வரும். பைம்பொன சிம்பிய தொந்தியொடுஞ்சிறு பண்டி சரிந்தாட, பட்டனை தற்பொழி முட்டொடு வட்ட சுட்டி பதிந்தாட, கம்பி விதம் பொதி குண்டலமும் குழை காது மசைந்தாட, கட்டிய சூழியும் முச்சியும் முச்சி கதிர் முத்தொடு. இதே போல நம்ம வரும். இதான் அந்த தமிழிசை. இதனுடைய பொருள் பார்த்துக்கிறோம். அசும்பிய ஒளி வீசுகிற, பண்டி அப்படின்னா வயிறு, உச்சி தலையுச்சி கொண்டை. அசும்பிய ஒளி வீசுகிற, பண்டி வயிறு, உச்சி தலையுச்சி கொண்டை. இதுல இந்த அசும்பிய அப்படிங்கிறத குறிப்பெடுத்துக்கோங்க. ஒளி வீசுகிற அப்படிங்கிறது ராகவன் இன்ஸ்டிங் மாதிரி அருட்செல்வம் இன்ஸ்டிங். நம்ம அந்த அர்த்தங்களை நம்ம பார்த்துடுறோம். இது வந்து ஒரு பாட்டுடை தலைவனாக ஒரு தலைவனையோ அரசனையோ கடவுளையோ வச்சு பாடக்கூடியது. அவங்களுக்கு
பருவங்கள் 10 பருவங்கள், பருவத்துக்கு 10 பாட்டு, 100 செய்யுள், செங்கீரை பருவம். இதுல இவங்க யார பாட்டுடை தலைவனாக கொண்டிருக்கார் அப்படிங்கிற இல்ல, அநேகமா முருகனாக இருக்கும். திருவடியில் அணிந்த சிறு செம்பொன் கிண்கிளிகளோடு சிலம்புகளும் சேர்ந்து ஆடட்டும். இடையில் அரைங்கான் மணியோடு ஒளி வீசுகின்ற அரைவடங்கள் ஆடட்டும். பசும்பொன் என ஒளிரும் தொந்தியோடு சிறு வயிறு சரிந்தாடட்டும். பட்டம் கட்டிய நெற்றியில் விளங்குகிற பொட்டுடன் வட்ட வடிவான சுட்டி பதிந்தாடட்டும். கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதின் குழைகளும் அசைந்தாடட்டும். உச்சி கொண்டையும் அதில் கட்டப்பட்டுள்ள ஒளிமிக்க முத்துக்களோடு ஆடட்டும். தொன்மையான வைத்தியநாதபுரியில் எழுந்தருளிய முருகனே, செங்கீரை ஆடி அருள்க. இவற்றுடன் அழகிய பவளம் போல திருமேனியும் ஆட செங்கீரை ஆடுக. இது அவங்க எப்படி சந்தனயத்துடன் படித்து காட்டுகன்னு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. செம்பொன் அடிச்சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவரை அரைஞான் அரைமணி எடும் மொழி திகழ் அரை வடமாட. இப்படி அது தொடரும். இதே சந்தம் தான் முழுக்க, கவனத்துல வச்சுக்கிறோம். அடுத்தது கோபல்லபுரத்து மக்கள் கீரா என்று மக்களால் கொண்டாடப்படும் போற்றப்படும் கி ராஜ நாராயணன் அவர்கள் எழுதியது. முதலாக கரிசல் மண் அங்கிருந்து உள்ள வார்த்தைகளை பெரிய அளவில் நிலைநிறுத்தியவர். அதுக்கப்புறம்தான் அவங்க வழியில திரு பூமணி, திரு வேலுபுசாமி அவர்கள், திரு சோ தர்மன் அவர்கள், வேல ராமமூர்த்தி, இவங்களை நமக்கு நல்லா தெரியும், நிறைய சினிமாவில் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு நல்ல அற்புதமான எழுத்தாளர். இந்த புத்தகங்கள்லாம் இந்த 5 பேருடைய புத்தகங்களுமே ஒரு அற்புதமான இலக்கியங்களாக இருக்கும். நான் வாய்ப்பு இருக்கும்போது டெட்டு முடிச்ச பிறகு நேரம் இருந்தால் நாம் குழுவாக இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். நிச்சயமாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இணைஞ்சிக்கிங்க. கோயில்பட்டியை சுற்றி உள்ள வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம். காஞ்சும் கெடுக்கிற மழையை சார்ந்து வாழ்கிற மானாவரி பெய்தும் கெடுக்கிற காஞ்சும் கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மழையை சார்ந்து வாழ்கிற மானாவாரி மனிதர்களுடைய வாழ்க்கையை சொல்லும் இலக்கியம். கரிசல் மண்ணின் படப்பாளி கு அழகிரிசாமி கி ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கியவர். இதெல்லாம் நம்ம குறிப்புகள் எடுத்துக்கிறோம். கு அழகிரிசாமி, அதுக்கப்புறம் கீரா, அதுக்கப்புறம் வரிசையா இப்போ வேல ராமமூர்த்தி அவர்கள் வரை இன்று வரை தொடருது அப்படிங்கிறத நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். இந்த பகுதியை நான் நிச்சயமா இன்னைக்கு போட்டுடுறேன். இதை நீங்க முழுமையா படிங்க. அதாவது ஒரு உணவு வேலை பார்க்கும்போது உணவு சாப்பிட்றது தான், அதுதான் கதை. அதுல ஒரு புதியவர் ஒருத்தர் வராரு. அங்க நடக்கிற விஷயங்கள் தான், அங்க சாப்பிடக்கூடிய அந்த கஞ்சி கூழ் இது போன்ற விஷயங்கள் தான், களி, இதுதான் இந்த கதை. இதை நீங்க தான் படிக்கணும். நான் PDF நிச்சயமா இன்னைக்கு போட்டுடுறேன். இதை நீங்க படிங்க, ஒரு நல்ல அனுபவமா இருக்கும், தெரிஞ்சுக்கலாம். இதுல உள்ள முக்கியமான வார்த்தையை மட்டும் நம்ம பார்த்துடுறோம். ஏன்னா கேள்வின்னு அதுல இருந்து தான் வரப்போகுது. பாச்சல், பாத்தி, தேசாந்திரி, நாடோடி, பதனம், கவனமாக, நீட்டுப்பாகம், மேல்கஞ்சி. நீட்டுப்பாகம் இப்போ நம்ம எல்லா பகுதிகளிலுமே இந்த வார்த்தை புழக்கத்துல கடிச்சு குடித்தல், வாய் வைத்து குடித்தல். இது நம்ம பக்கம் கிடையாது, டெல்டா பகுதியில் இது கிடையாது, அந்த பக்கம் இருக்கிறவங்க தான் சொல்லணும். மகுளி, கஞ்சி, வரத்துக்காரன், புதியவன். அழுக்கம், அழுத்தம், தொலைவில் இருந்து. மந்தகாசம், குறுநகை. மந்தகாசம்னா மந்தகாச சிரிப்பு அப்படிம்பாங்க. அப்ப நம்ம ஏதோ பெரிய சிரிப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம். உண்மையிலேயே அது ஒரு குறுநகை, ஒரு சிறிய புன்னகை தான் மந்தகாசம்ங்கிறது. அந்த மந்தகாச சிரிப்பு அப்படின்னு சொல்லும் போதே அது பெரிய சிரிப்பா தானே இருக்கணும் அப்படிங்கிறது தானே நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம். ஸோ இந்த கதையை கண்டிப்பா எல்லாருமே படிங்க. ஒரு புதியவர் ஒருத்தர் உள்ள வராரு, அவங்க சாப்பிட்றதுதான் கதை. கரங்கு இசை விழவின் உறந்தை. திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உறையூர் பகுதியை அகநானூர்ல குறிப்பிட்டிருக்காங்க. கரங்கு இசை விழவின் உறந்தை.
ஞாபகம் வச்சுக்கிறோம். வழக்கம் போல நிச்சயமாக மதிப்பெண் உள்ள தொகாநிலை, தொகைநிலை. ஏற்கனவே தொகாநிலை நம்ம சென்ற வகுப்புல பார்த்துட்டோம். தொகை நிலை தொடர் நம்ம ஏற்கனவே 8ஆம் வகுப்புல பார்த்திருக்கோம். அதே தான் இங்கேயும் இருக்கு. வேற எந்த உதாரணங்கள் மட்டும் வேற மாத்திருக்கும். நாம அதை முழுமையா நம்ம பார்த்துருவோம். தொகை நிலை தொடர். தொகைன்னா என்ன? 12ஆம் தேதி போய் தொகையை பத்தி ஞாபகப்படுத்துறீங்களா சார் அப்படின்னு சொல்றீங்க. தொகைனா மறைந்து நிற்கிறது, தொக்கி நிற்கிறது. உண்மைதான் அது. தொகை எப்பயுமே தொக்கி தான் நிக்குது, மறைஞ்சுதான் நிக்குது. அப்போ தொகை அப்படின்னா மறைஞ்சு இருக்கிறது, தொக்கி வருவது. ஒரு தொடர், அதுல 2 சொற்கள், அதுக்கு நடுவுல ஒரு சொல்லோ உருவோ மறைஞ்சு இருக்கு அப்படின்னா அது தொகை. தொகைநிலை தொடர். மறைஞ்சு வந்தா, தொக்கி வந்தா அது தொகைநிலை தொடர். இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். தொகாநிலைனா நேரா வர்றது, அந்த சொல்லுருவு சொல் இது நேரா வர்றது. தொகைநிலைனா மறைந்து வருவது. தொகைநிலை தொடர் 6 வகை. வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஓமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. இந்த ஒவ்வொன்றிலையும் சில வகைகள் இருக்கும். அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். தொகை நிலை 6 வகை. இத குறிப்பு எடுத்துக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்பு இது. தொகை நிலை 6. வேற்றுமை தொகை முதல்ல வர்றது. இந்த வேற்றுமை தொகையில தான் நமக்கு தெரியும் நிறைய வேற்றுமைகள் இருக்கு. இதுல நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, மதுரை சென்றார். இப்போ நான் இதோட நிப்பாட்டுறேன். மதுரை. இப்போ இதுல என்ன வந்திருக்கணும்? யாராவது ஒருத்தர் டைப் பண்ணுங்க. இதை முழுமையா சொல்லணும். மதுரை சென்றார், மதுரைக்கு சென்றார். அப்ப இந்த கூங்கிறது வேற்றுமை உருவு. எத்தனையாவது வேற்றுமை உருவு? எத்தனையாவது வேற்றுமை உருவு? கூ அப்படிங்கிறது எத்தனையாவது வேற்றுமை உருவு? விரல விட்டு எண்ணுங்க. விரல சும்மா எண்ணணும். ஏன்னா விரலுக்கு உருவு கிடையாது. வேற்றுமை, முதல் வேற்றுமைக்கு உருவு கிடையாது. எழுவாய் வேற்றுமை. அப்போ முதல் விரல விட்டுருங்க. 2வது விரல் ஐ, ஆல், கு, 4ஆம் வேற்றுமை. அப்போ 4ஆம் வேற்றுமை ஐயால் ஹூ இன் அது கண். மொத்தம் எத்தனை இருக்கு? 6 இருக்கு. இந்த வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமைன்னு பேரு. அதுக்கு உருவு கிடையாது. அடுத்தது 2ஆம் வேற்றுமை ஐ, 3ஆம் வேற்றுமை ஆல், 4ஆம் வேற்றுமை கு, அடுத்தது 5ஆம் வேற்றுமை இன், 6ஆம் வேற்றுமை அது, 7ஆம் வேற்றுமை கண். 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை. உங்களுக்கு தெரியும். விழினா கூப்பிடுறது. கண்ணன் அப்படின்னா கண்ணா அப்படி கூப்பிடுறது. இப்போ இதுல மதுரை சென்றார்னு இருக்கு. மதுரைக்கு சென்றார் அப்படின்னா அது தொகாநிலை தொடர். ஏன்னா வேற்றுமை உருவு வந்துட்டு. மதுரைக்கு, மதுரை சென்றார் வேற்றுமை தொடர், வேற்றுமை தொகை. ஏன்னா வேற்றுமை உருவு மறந்து வந்திருக்கு. அப்ப வேற்றுமை தொகை. அதுக்கு அடுத்தது உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் தேர்ப்பாகன்னு கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம நடத்திருக்கோம். தேரை ஓட்டும் பாகன். அப்போ தேர், தேருக்கு என்ன வரும்? தேரை. ஐயினாலே என்ன வேற்றுமை? 2ஆம் வேற்றுமை. தேரை பாகன் சொல்ல முடியுமா? இல்ல. தேரை ஓட்டும். இந்த ஓட்டும்ங்கிறது பயணம். அப்போ தேரை ஓட்டும் பாகன். அப்போ இதுல எது மறந்து வந்திருக்கு? உருவு மறைஞ்சு வந்திருக்கு. ஓட்டும் அப்படிங்கிற பொருளை விளக்கக்கூடிய பயனும் மறைஞ்சு வந்திருக்கு. உருவும் மறைஞ்சு வந்திருக்கு. ஓட்டுங்கிற பயனும் மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ ஒரு தொடர்ல வேற்றுமை உருவும் மறைஞ்சு வருது. அதனுடைய பொருளை விளக்கக்கூடிய
வேற்றுமை உருவும் மறைஞ்சு அதனுடைய பொருளை விளக்கக்கூடிய பயனும் மறைஞ்சு வந்தா உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அப்ப இது என்னது? தேரை இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. ஓகே, இது ஞாபகம் வச்சிருக்கோம். மறைஞ்சு வந்தா தொகை, வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்தா வேற்றுமை தொகை, உருவோட சேர்த்து அதனுடைய பொருளை விளக்கக்கூடிய பயனும் மறைஞ்சு வந்தா உருவு பயனும் உடன் தொக்க தொகை. இத ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது வினைத்தொகை. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை அடுத்து பெயர் சொல்லோடு தொடர்வது வினைத்தொகை. ஏதாவது புரிஞ்சுதா? வீசு தென்றல் இப்ப புரிஞ்சிருக்கும். காலம் காட்டும் இடைநிலை அப்படின்னா என்ன? வீசுகின்ற, அந்த கின்ற அப்படிங்கிறது தான் இடைநிலை. அது காலத்தை காட்டும். வீசுகின்ற அப்படின்னா நிகழ்காலம்னு நம்ம புரிஞ்சுப்போம். இந்த நிகழ்காலத்தை காட்டுற இடைநிலை எது? கின்ற. வீசிய. இப்ப நம்ம அந்த விஷயம் நமக்கு புரியும். இடைநிலைனா என்னன்னு. காலத்தை காட்டக்கூடியது இடைநிலை. இந்த இடைநிலை மறைஞ்சு போயிடுச்சு. வீசுகின்ற தென்றல். வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல். இந்த முக்காலத்துக்கும் பொருந்துற மாதிரி வந்திருக்கு. இந்த காலம் காட்டும் இடைநிலை இதுல தொக்கி நிற்குது. அப்போ வீசிய, வீசுகின்ற, வீசும் அப்படின்னு வந்தாலே என்ன அதோட முடியும்? பெயர் சொல்லோட முடியும். அப்போ அது பெயரச்சம். அப்படியா? பெயரச்ச விகுதி. அப்போ இத வீசுகின்ற தென்றல், வீசு தென்றல். இதுல என்னென்ன இருக்கு? கின்ற மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ இது வினையச்சம். சாரி, வினை தொகை. வினை சொல்ல அந்த கின்றங்கிற இடைநிலை மறைஞ்சு வந்திருக்கு. இது வினை தொகை. வினைப்பகுதியை அடுத்து பெயர் சொல் அமைஞ்சிருக்கு. அதுல வினைத்தொகை அமையும். இதை நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். வீசு தென்றல் ஞாபகம் வச்சுக்கிறோம். வினைத்தொகை. பண்பு தொகை. நிறம், வடிவம், சுவை, அளவு, பண்பு பெயர், தழுவி நிற்கும் மை, பண்பு விகுதி, ஆன, ஆகிய, பண்பு உருவு, இதெல்லாம் மறைஞ்சு வர்றது பண்பு தொகை. இவ்வளவெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். கருங்கூந்தல், கருமையாகிய கூந்தல், கருங்கூந்தல்ங்கிறது பண்பு தொகை. செங்காந்தல், செம்மையாகிய காந்தல்ங்கிறது பண்பு தொகை. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கான்செப்ட் அப்படியே உங்களுக்கு வந்துடும். கருங்கூந்தல் பண்பு தொகை, கருமை ஆகிய கூந்தல். இப்ப ஆகிய ஆன இல்ல, மை பண்பு விகுதி இல்ல, அப்ப இது பண்பு தொகை. இதை நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். ஸோ இந்த தொகை நிலை தொடர்ல மட்டும் நம்ம ரிவர்ஸ்ல போறோம். நாம ரூலை பார்க்க வேண்டாம். இந்த உதாரணங்களை, எடுத்துக்காட்டுகளை மட்டும் நம்ம வச்சுக்கோம். வினைத்தொகைனா என்ன? வினைத்தொகை வீசு தென்றல் வினைத்தொகை. வேற்றுமை தொகைனா என்ன? வேற்றுமை தொகைக்கு இங்க என்ன உதாரணம் கொடுத்திருந்தாங்க? மதுரை சென்றார். வேற்றுமை தொகை மதுரை சென்றார். ரைமிங் ஆகல. வேதாரண்யத்துக்கு சென்றார், வேதாரண்யம் சென்றார். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டா ஞாபகம் வந்துடும். வேற்றுமை தொகை. வினைத்தொகை வீசு தென்றல். வினைத்தொகை வி வி கரெக்டா வந்துட்டு. அடுத்தது பண்பு தொகை. அதுக்குதான் கருங்குந்தல் சொல்லியிருக்கோம். சார் பண்பு தொகைக்கும் பாவல ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னா யோசிச்சு பார்க்குறேன். கடைசியில் வாய்ப்பு இருந்துன்னா சொல்லிடுறேன். யாராவது ஒருத்தர் டைப் பண்ணுங்க. அடுத்தது இரு பெயரொட்டு பண்பு தொகை. சிறப்பு பெயர் முன்னாடி இருக்கும், பொது பெயர் பின்னாடி இருக்கும். ஆகிய அப்படிங்கிற பண்பு உருவு தொக்கி வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகை. சிறப்பு பெயர்னா என்ன? பொது பெயர்னா என்ன? எல்லா மாசத்துக்கும் திங்கள்னு பேரு, மார்கழி மாசத்துக்கும் மார்கழின்னு பேரு. இதுதான் சிறப்பு பெயர், பொது பெயர். சாரை பாம்பு, எல்லா பாம்பும் பாம்பு தான். சாரை பாம்பு மட்டும்தான் சாரை. பசும்புல், பசுமையாகிய புல். சூப்பர். அப்ப பண்பு பெயர், பண்பு தொகைக்கு பசும்புல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அருமை. இரு பெயரொட்டு பண்பு தொகை மார்கழி திங்கள். இதுவே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்.
இரு பெயரொட்டு பண்பு தொகை மார்கழி திங்கள் அல்லது சார பாம்பு அப்படின்னு அந்த வடிவேல் படத்துல சொல்லுவார்ல, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இரு பெயரொட்டு பண்பு தொகை சார பாம்பு, சாரையாகிய பாம்பு ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது ஓமை தொகை. ஓமைக்கும் பொருளுக்கும் போல ஒப்ப இந்த ஓம உறுப்புகள் மறைந்து வருவது ஓமை தொகை. மலர்கை, இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். உண்மை தொகை அண்ணன் தம்பி தாய் செய், இது நமக்கு தெரியும். இந்த ஓமை தொகை மீண்டும் சொல்றேன், மலர் போன்ற கை மலர்கை இப்படி சொல்றோம். இதுதான் ஓமை தொகை. இதை குறிப்பெடுத்துக்கிறோம். மலர் போன்ற, இந்த போன்ற மறைஞ்சு வருது, தொக்கி வருது, மலர்கை. அடுத்தது உண்மை தொகை, ரெண்டு சொற்கள், அதுக்கு நடுவுல அப்படிங்கிற இடைச்சொல். உம்ங்கிறது இடைச்சொல். இதுல இன்னொரு குறிப்பு இருக்கு, அதையும் எடுத்துக்கோங்க. என்பது இடைச்சொல். அண்ணன் தம்பி, அண்ணனும் தம்பியும். தாய் செய், தாயும் செய்யும். ரஜினி பாலு அம்மா, இரவும் பகலும். சூப்பர், இரவு பகல். இதுதான் உண்மை தொகை. மறைஞ்சு வந்தா உண்மை தொகை. இதை நம்ம குறிப்பு எடுத்துக்கிறோம். எல்லாம் மறைஞ்சு வரணும். ஓமை தொகையில ஓம உருவு மறைஞ்சு வரணும். பண்பு தொகையில பண்பு உருவு மறைஞ்சு, பண்பை காட்டக்கூடிய அந்த விகுதி மறைஞ்சு வரணும். வினை தொகையில வினைய காட்டக்கூடிய காலம் மறைஞ்சு வரணும். இதுதான் மறைஞ்சு வருவது அன்மொழி தொகை. இந்த அன்மொழி தொகைன்னா என்னன்னா, அல் மொழி தொகை. இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு 5 பார்த்தோம். வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை. இந்த 5லையும் இல்லாத உருவுகளும் அவையல்லாத வேறு சொற்களும். இந்த 5லையும் உள்ள உருவுகளும் தொடர்களில் உருவுகளும் அவை அல்லாத சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருவதுதான் அன்மொழி தொகை. சிவப்பு சட்டை பேசினார், இதுக்கு என்ன அர்த்தம்? சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உண்மை, இந்த அத்தனை தொகைநிலை தொடர்கள்லையும் இந்த அணிந்தவர்ங்கிற வார்த்தை வராது. வேற்றுமை உறுப்பு வேற, வினைக்கான இடைநிலை வேற, பண்புக்கான விகுதி வேற, ஓமை காட்டக்கூடிய உருபு வேற, உண்மை அந்த உம்முங்கிற இடைச்சொல் அது வேற. இது எல்லாம் இல்லாத இன்னொரு சொல் வருது, அதுதான் அணிந்தவர். முறுக்கு மீசை உடையவர். இப்போ இந்த இது போன்ற விளக்கம் கொடுக்கிற மாதிரி வந்தா அது அன்மொழி தொகை. ஏற்கனவே நம்ம ஒண்ணு சொன்னோம், பொற்றொடி வளர்ந்தால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 8ஆம் வகுப்பு நடத்தும் போது நம்ம அதை சொன்னோம். பொற்றொடி வந்தால் அன்மொழி தொகை. கவிதா மேம் சூப்பரா கரெக்டா டைமிங் அடிச்சிட்டீங்க. நானும் அதை தான் யோசிச்சேன். இப்போ அன்மொழி தொகைனா என்ன? பொற்றொடி வந்தால். இப்போ அதை விட ஈஸியா இந்த சிவப்பு சட்டை பேசினார்னு இருக்கு, அது கூட பாலிடிக்ஸ் தான் மாதிரும். நீல சட்டை பேசினார் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏன்னா எனக்கு பிடிச்ச கலர் நீலம். நீல சட்டை பேசினார் அப்படின்னு வச்சுங்கன்னா அன்மொழி தொகை. தொகை நிலை தொடர். தொகைன்னா தொக்கி வர்றது, தொக்கின்னா மறைஞ்சு வருவது. இந்த அன்மொழி தொகையை பார்த்தாலே நமக்கு எல்லாமே புரிஞ்சிடும். வேற்றுமைக்கு என்ன வரணும்? வேற்றுமை உருவு. வினைக்கு என்ன வரணும்? வினையை காட்டக்கூடிய இடைநிலை. பண்புக்கு என்ன வரணும்? பண்பை காட்டக்கூடிய விகுதி ஆகிய ஆன. ஊமைக்கு என்ன வரணும்? போல, போன்று. உண்மை தொகையில என்ன வரும்? உண்மை. இது எதுவுமே இல்லாம வர்றது அன்மொழி தொகை. அணிந்தவர், உடையவர், இப்படி வர்றது அன்மொழி தொகை. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம்.